ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம வந்துட்டு எங்கே வந்திருக்கோன்னா சொர்தை பிளாசா வந்திருக்கோம். இது ஒரு மாலு. எப்படின்னா நம்ம ஊரில் ப்ரூஃபீல்ஸ் மால்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி தான். அதை நான் வந்து அப்படியே உங்களுக்கு அப்படியே சுற்றி காட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் வந்திருக்கேன். அதுக்கு அப்படியே இங்கே என்னென்ன இருக்குது, இந்த மாதிரியான கடையெல்லாம் இருக்குது, எவ்வளோ ரேட்டில் எல்லாம் என்னென்ன வச்சுருக்காங்க, அதெல்லாம் காட்டலான்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா நேராக எடுத்தோடனே ஒரு காஃபி கடை தான். கோஃபி கடையில் கோஃபி எவ்வளவு என்றால் காஃபி தெரியல. வேறு ஏதோ சவர்மா மாதிரி இருக்குது, அது 500 சம்திங். காஃபி வந்து 200 சோம்ஸ். அதிலே கிராண்டு நார்மலாக வச்சுருக்காங்க. மஸ்டாங் காரு தான் கேள்விப்பட்டிருப்போம். இங்கே வந்துட்டு மஸ்டாங் வந்து ஒரு கடையை வச்சுருக்காங்க. மஸ்டாங்கில் ஜீன்ஸு, அதே மாதிரி ஸ்வெட்டரு எல்லாம் பயங்கரமாக எல்லாம் வச்சுருக்காங்க. அடுத்து இங்கே ஃபுல்லாக அந்த மேக்கப் ஐட்டம் எல்லாம் வச்சுருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, எனக்கு இந்த மால் பார்க்குறதுக்கு நம்ம ரோசான் மால் இருக்கும் சரவணப்பட்டியில், அதே மாதிரி தான் இருக்குது. என்ன அதில் 2 ஃப்ளோரோ 3 ஃப்ளோரோ என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட முடிச்சிருவாங்க. நிறைய வாட்ச் கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. வாட்ச் ஷாப் பயங்கரமாக இருக்குது. அடுத்து நிறைய கோட் சூட்டு, ஒரு சென்ட்டு. இங்கே சென்ட்டு தான் இது. இந்த ஊரில் எப்படின்னா சென்ட்டு வந்துட்டு ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர் மாதிரி. அது அவன் தலைவன் ரொனால்டோவோட ஜெட்டி வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம மேல் ஃப்ளோர் போவோம். இந்த ஃப்ளோரில் அவ்வளோதான், மேக்ஸிமம் எதுவும் இல்லை. அங்கே ஒரு தூரத்தில் ஒன்று இருக்குது பாருங்க, அதான் ஒய் ஸ்டோரு. அங்கே தான் சிம் வாங்குறது எல்லாம் பண்ணிக்கலாம். சிம் ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து அப்படியே மேலே போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன். அப்படியே மேலே வந்தால் நமக்கு கேஷியோட இது மாதிரி சின்ன அவுட்லெட் மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாம் ட்ரெஸ்ஸு கடை, மேக்ஸிமம் எல்லாமே ட்ரெஸ் கடை மாதிரி தான் இருக்குது இந்த மாலில். நம்ம சுற்றி பார்க்குற ஐட்டம் நம்ம சும்மா சுற்றி பார்க்கலாம். மேக்ஸிமம் மாலே சுற்றி பார்க்குறதா வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே ரிலாக்ஸ் பண்ணுறக்கு ஒரு ஸ்பேஸ் வச்சுருக்கானுங்க. நல்லா ஜாலியாக உட்காந்துட்டு பேசினுக்கலாம். அப்புறம் என் மாப்பிள்ளையோட தேவையான ஐட்டம் ப்ரோட்டீன் பவுடர். இந்த டப்பா பொருது சத்து நிறைஞ்சது, உடம்பு நல்லா வலுவாத்துக்கு சத்தியமித்ரா குடிங்க, தெம்பா இருக்கு. அதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு நைக்கோட இது இருக்குது, நைக்கு ஷோரூம் அங்கே இருக்குது. நைக் ஷோரூமு அது எல்லாமே ஒரிஜினல் தான். அதுலேயே 40% ஆஃபர்னு போட்டிருக்கான். உள்ளே போய் ஏதாவது பொருள் எடுத்தால் 10,000 சொல்லுவானுங்க. அடுத்து இங்கே ஒரு பேகு கடை. இங்கெல்லாம் கண்ணாடி பேகு. ஒரு மால் மாதிரி தான், எல்லாம் என்ன தேவையோ எல்லா ஐட்டமும் வச்சுருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் காலி இல்லாமல் எல்லா கடையும் ஃபில்லாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். நம்ம ஊரில் சில மால்லாம் இருக்குது, பாதி கடையே இருக்காது. இது ஷூல்பக். இதில் வந்துட்டு எல்லா எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். லைக் ஃபோன்ஸ் நிறையா இருக்குது. ஐஃபோன்ஸும் இருக்குது, சாம்சங், ஹுவாய், ஐபேட் டேபு, அப்புறம் நம்ம ஐட்டம் லேப்டாப்பு. இங்கே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்த்தேன் நான். அது எங்கன்னு தான் தெரில, அது ஆஃபர் தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த ஆஃபரில் சொன்ன லேப்டாப்பு. நான் இந்த இடத்துல 53,000க்கு என்னமோ பார்த்துருந்தேன், காணோம். ஆஃபர் முடிஞ்சு போல். 53,000 சம்திங், 30-50 இல்லை 40-50 கிராஃபிக்ஸ் கார்டோட காணாது. 57க்கு போட்டிருக்காங்க வேற ஒரு இது. அவ்வளோதான் கைஸ். இதுக்குள்ளே உள்ளே போனான்னா வேறு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அடுத்து இங்கே அந்த ரோபோட் வேக்கம் கிளீனர் அது ஒன்று இருக்குது. அப்புறம் இதுதான் நம்ம எல்சி வைக்கி என்னமோ இருக்கும். எல்சி வாக்கிங் நம்ம பேர் வச்சுக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மி இதில் இருக்கும். இது கூட கம்மியாக இருக்கிறது இருக்குது. நார்மலாக இங்கே டிஷர்ட்டோட ரேட்டு, இந்த ரேட்டே கடை அமைச்சிருக்காங்க. இந்த டிஷர்ட் பார்ப்போம். ஒரு ரேட்டு வந்துட்டு 990 சோம்ஸ்.
மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும் ரேட்டு. நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். நம்ம அப்படியே அடுத்த ஒரு துணி கடை தான். இன்னும் எங்கிட்ட பார்த்தாலும் துணி கடையாக இருக்குது. அவ்வளோதான் நினைக்கிறேன் இந்த சைடு ஃபுல்லாக. அடுத்து கடை அது ஓப்பன் பண்ணுறாங்க போல். லிஃப்ட் இருக்குது, லிஃப்ட்லேயே போகலாம். இருந்தாலும் நம்ம இதுக்கு லிஃப்டெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டுருக்கேன். அடுத்து அங்கேயே துணி கடை தான். இன்னும் எல்லாமே துணி கடையாக இருக்குது. அப்புறம் வின்டர் ஜாக்கெட்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அதெல்லாம் இந்த ஒரு பிராண்ட்ஸ் கொஞ்சம் ப்ரீமியமாக போகிறவங்க அதுக்கு போய் வாங்கிக்கலாம். ஒவ்வொரு இது ஆஃபர் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு இது ஆஃபர் இருக்காது. நைக்கோ அடிடாஸும் பக்கத்தில் வச்சுருக்காங்க. அடிடாஸை பார்க்காம போயிட்டேன் நான். அடுத்த ஃப்ளோருக்கு நம்ம செல்வோம். ஸ்பெயின் ஃப்ளாக் போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ தான் பார்க்குறேன் ஸ்பெயின் ஃப்ளாக் இருக்குங்க. இது அந்த ஊருக்கு கடையாக கூட இருக்கலாம். அப்படியே அடுத்த ஃப்ளோர் போவோம். வந்துட்டோம் நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு. இங்கே ஃபுல்லாக டாய்ஸ், வந்துட்டு கேம்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இது ஒரு டைனிங் மாதிரி. இந்த கேஎஃப்சி ஒன்று இருக்குது. நல்லா கேஎஃப்சியில் எல்லாம் அங்கிட்டு 2-3 கடை இருக்குது. அந்த கடையிலலாம் வாங்கிட்டு வந்துட்டு ஜாலியாக உட்காந்து சாப்பிட்லாம். அப்படியே ஆர்டர் பண்ணுறதுக்கு வெளில வச்சுருக்காங்க. இதிலே நீங்கள் ஆர்டர் பண்ணி பே பண்ணால் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் இதில் சாப்பிட மாட்டேன், ஆனால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏதோ பர்கர் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. இங்கேயும் அதே இதாக போட்டிருக்காங்க. ஒரு பர்கர் வந்துட்டு 299.